திமுக அரசை, திராவிட ஆட்சியை சுற்றி வளைக்கும் நரிக்கூட்டங்கள், தெளிவில்லாத முண்டங்கள், மூடர்கள், குருடர்கள், தற்குறிகள், இவர்கள் எல்லாருமே ஒரு நரிக்கூட்டம் ராஜதந்திரத்தை செயல்படுத்தும் இல்லையா? அதுபோல திமுக ஆட்சியில் இருக்கும் கூட்டணிகளை பிரிப்பதற்காக, சிதறடிப்பதற்காக, அவருடைய ஓட்டுக்களை பறிப்பதற்காகவும், அழிப்பதற்காகவும், ஒழிப்பதற்காகவும் தாவேகா போன்ற சினிமா கூட்டங்களை, நாடக கூட்டங்களை அவிழ்த்துவிட்டு வேடிக்கை பார்ப்பதற்கு பாஜக மற்றும் அதிமுக, நாம் தமிழர் கட்சிகள் போன்ற கட்சிகள் அனைத்தும் கூட்டணி சேர்ந்து திராவிட கட்சிகளை அழிப்பதற்கு திட்டம் தீட்டியிருக்கிறது. அதில் தானாக வழியில் சிக்கிக்கொண்டு தள்ளாடி கொண்டிருப்பது அதிமுக. இந்த திராவிட ஆட்சியில சாதி பார்க்கிறார்கள் அப்படின்ற ஒரு பிம்பத்தை தாவேக கட்சியில் இருக்கிற, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற, பாஜகவில் இருக்கிற தொண்டர்கள், அறியாத மூடர்கள் சில பேர் அவங்க மிகைப்படுத்துவதற்காக அவங்களாம் நிறைய விமர்சனங்களை வச்சிட்டு இருக்கிறாங்க சமூக வலைதளங்கள்ல. திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்கள், உங்களுடைய தாய்மை, உங்களுடைய தகப்பன், உங்களுக்காக கிடைக்கக்கூடிய தாய்மைக்கும் பெண்மைக்கும் கிடைக்கக்கூடிய கல்வி, நில உரிமை, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, கல்வி இல்லாதவர்களுக்கு கல்வி, இப்படி கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எவ்வளவோ ஏராளமோ சிதறி கிடக்கிறது. அதில் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சுதந்திரமாக. இது திராவிட ஆட்சியில் சாதி பார்க்கிறார்கள் என்று நீங்கள் நிச்சயமாக நினைத்தால் அதைவிட ஒரு கேவலமான செயல்பாடு வேற எங்கும் கிடையாது. ஆதிக்க சாதி என்று சொல்கிற நாய்கள் கூட்டம். நான் ஆதிக்க சாதின்னு சொன்னா அதை நாயின்னு தான் சொல்லுவேன். கீழ் சாதின்னு சொல்றவனாலும் அவனை நாயின்னு தான் சொல்லுவேன். யாரும் இங்க கீழே மேல கிடையாது. நீ எவனை ஒருத்தன் உயர்ந்தவன் நினைக்கிறியோ, எவனை ஒருத்தன் தாழ்ந்தவன் நினைக்கிறியோ, அதை விட கேடுகட்ட கேவலமான நாய்களுடைய சிந்தனை உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். நாய்கள் கூட்டம் போட்டா ஒரு சின்ன நாயை கடிக்கும்னு சொல்லுவாங்க, இல்ல ஒரு குழந்தைய கடிக்கும், ஒரு மனித உயிரினத்தை அழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் சாதி வெறி பிடித்த ஆதிக்க நாய்கள் இதை மாதிரி செயல்படுத்துவாங்க. இந்த திராவிட ஆட்சியில சாதிகள் இருக்கு, ஒவ்வொருத்தன் சாதி வெறி பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க. ஏன்னா திமுகவில் கலைஞர் சாதி பாருடா, சாதி பார்த்து பொறுப்பை கொடுறான்னு சொன்னாரு. இல்ல ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சாதி பார்த்து பொறுப்பு கொடுங்க, அவங்களுக்கு இதை பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாரா? இல்லை. உங்களுடைய உறவுகள், உங்களுடைய சமூகம், அங்க எவ்வளவு கூட்டமைப்புகள் அதிகப்படியாக இருக்கிறதோ அதை பார்த்து தான் ஒவ்வொருத்தருக்கு பொறுப்பு கொடுப்பாங்க. அதாவது சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்றீங்க இல்லையா? இந்த சாதிவாரி கணக்கெடுப்புல தான், அதனுடைய செயல்பாட்டுல தான், அந்த மக்களுடைய ஓட்டு வங்கியை பார்த்து தான் ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் பொறுப்புகள் கொடுப்பாங்க, அவர்களுக்கு ஆளும் தன்மையை கொடுப்பாங்க, அமைச்சர் பதவியை கொடுப்பாங்க, மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பை கொடுப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட கட்டமைப்புகள்ல தான் ஒவ்வொரு அரசியல் சூழலும் இருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாலும் எவர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு கொஞ்சம் கூடுதலாக கொடுக்க வேண்டும் என்று சட்டமும் இயற்றப்படும். அப்படிப்பட்ட சூழல் அரசியலில் இருக்கிறது. இந்த சாதி வெறின்றதுனால தான் இங்க பிரச்சனை. அதாவது ஒரு அமைப்புக்கு இவ்வளவு பேர், 1,00,000 பேர் மக்கள் வாழக்கூடிய இடத்துல ஒரு 10,000 மக்கள், 5,000 மக்கள் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறாங்க. அவர்கள் உங்க 1,00,000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது, அவர்கள் நன்றாக உங்களோடு உறவாடும் பொழுது, பேசும் பொழுது, பழக்கத்தை வைத்துக் கொள்ளும் பொழுது, நீங்கள் பிடிக்காமல், உங்கள் சமூகத்துக்குள் இருக்க நபர்கள் பிடிக்காமல், அந்த 5,000 பேர் 10,000 பேர் வாழக்கூடிய சிறுமைப்பட்டு ஒடுக்கப்படுகின்ற மக்கள் இருப்பார்கள் இல்லையா? பின்தங்கியே இருக்க சூழல் இருப்பாங்க இல்லையா? பொருளாதாரத்தில் சொல்றேன், சாதின்னு நீங்க நினைக்க வேண்டாம். அப்படிப்பட்ட நபர்களை நீங்க ஓரங்கட்ட நினைப்பீங்க. நான் சொல்றதா தான் நீ கேட்கணும், நான் சொல்றதா தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதிக்கத்தன்மை இருக்கும் இல்லையா? இதுதான் சாதி வெறி, ஈகோ, நீ மேல கீழே அப்படின்ற ஒரு கேவலமான ஆதிக்க சாதின்னு சொல்ற நாய்கள், அயோக்கியர்கள் செய்யக்கூடிய செயல். இது திமுக ஆட்சி இல்லை, பாஜக இல்ல, நாம் தமிழர் இல்ல, அதிமுக இல்ல, எல்லா கட்சியிலும் இது இருக்கும். இது மாற்றுக்கிறது கிடையாது. இதை இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி சாதி வெறி கொண்ட ஒவ்வொரு நபர்களையும், நபர்கள் ஏன் சொல்றேன் அப்படின்னா, திராவிட ஆட்சியில் வரும்பொழுது அவர்கள் சாதின்ற நாய் வெறி பிடித்த, சாதி நாய் வெறி பிடித்த அந்த சிந்தனையிலிருந்து உடைத்து சமூகம் சார்ந்த சிந்தனைகள் உட்பட்டு இங்கே இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் தனக்கான மனிதன், தன்னுடைய மனிதன், தன்னுடைய தோழன், தன்னுடைய சக நண்பர்கள், தன்னுடைய உறவுகள் என்று சமத்துவம் பேசுவதற்கான சிந்தனையை உருவாக்கி கொண்டிருக்கிறது திராவிட ஆட்சி, திமுக ஆட்சி. அந்த செயல்பாடை தான்
இப்போ திமுக அரசுல ரொம்ப ஆழமா இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதையெல்லாம் உடைச்சி எப்படியாவது திமுக ஆட்சியை வேற மாதிரி திசை திருப்பணும் அப்படின்னா ஒரு 40க்கும் மேற்பட்ட 500க்கும் மேற்பட்ட சமூக வலைதளங்கள்ல உருவாக்கணும். ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். இந்த மாதிரி பிரிவுகள்ல வந்து திமுக கட்சியை பறைசாற்றணும், தவறுதலா பறைசாற்றணும் சொல்லி நாம் தமிழர் கட்சியும் தாவேக கட்சியும், அதாவது தானா வெந்த கட்சின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து தானா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு பாஜகவில் கூட சேர்ந்து. அதாவது பாஜகவை விட அதிமுகவை விட நாம் தமிழர் கட்சியை விட ஆபத்தானது தாவேக கட்சி, விஜய் கட்சி. இவங்க எல்லாமே திமுகவுக்கு எதிராக, திராவிட ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டு ஓட்டு வங்கியை உடைத்து தாவேக கட்சி ஒரு குறிப்பிட்ட தொகுதியை வெற்றி பெறும் பொழுது அந்த வெற்றி பெறும் தாவேக கட்சி அந்த பொறுப்பாளர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ நிச்சயமாக பாஜக கட்சிக்குள் ஐக்கியமாவார்கள். நிச்சயமாக பாஜக கொத்தாக தூக்கும். விஜய் கட்சியை சார்ந்தவர்களை கொத்தாக தூக்க போகுது. இது மாற்றுக்கிறது கிடையாது. நீங்க இளைஞர்கள் தாவேக கட்சின்னு சொன்ன உடனே உங்களுக்கு நிச்சயமா கோபம் வந்திருக்கும். ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கும் ரொம்ப நிச்சயமா அதை ஏற்றுக்க முடியாது. நான் இல்லைன்னா மறுக்கல. ஆனால் நீங்க அடிமட்டத்துல இருந்து கீழே இருந்து மேல வந்திருப்பீங்க, உயர்ந்திருப்பீங்க. உங்களுடைய அப்பா அம்மா எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க எங்கிருந்து வளர்க்கப்பட்டாங்க, யாரு சாதி பார்க்குற, எந்த கட்சி சாதி பார்க்குதுன்னு பார்க்காம அவனுக்குள் எப்படி சாதி ஊறி கிடக்கு, அவன் ஏன் இன்னும் மாறல, அவன் இப்படியே இருக்கிறதுக்கான காரணம் என்ன, பொருளாதாரமா இல்ல சாதி ஆதிக்கமா, நம்ம கிட்ட என்ன இல்ல, கல்வி அறிவு இல்ல அப்படின்னு உங்களுக்கு என்னைக்கு தோணுதோ நிச்சயமா நீங்க கல்வி அறிவை மேலும் நீங்க படிக்க ஆரம்பிப்பீங்க, தேட ஆரம்பிப்பீங்க. அப்போ திராவிட ஆட்சியினுடைய செயல்பாடு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், அவங்களுடைய சிந்தனை தெரிய ஆரம்பிக்கும், அவங்களுடைய செயல்பாடு என்னன்னு தெரிய ஆரம்பிக்கும். அப்ப நிச்சயமாக திமுகவுடைய ஆட்சியில் முன்னாள் முதலமைச்சர் அறிவுத்திறன், அறிவை போற்றும் வகையில இருக்கக்கூடிய கலைஞர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்ட நபர் என்று. திமுக ஆட்சியில் இருக்கிற தற்போது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய செயல்பாடு எப்படி என்று உங்களுக்கு புரிய வரும். நீங்கள் எல்லாமே கவனமா இருங்க, கல்வியை நோக்கி ஓடுங்கள். தாவேக கட்சி ரசிகர் கூட்டம், சினிமா கூட்டம்னு சொல்லி நீங்க எல்லாம் போனீங்க அப்படின்னா தமிழ் இனம் நம்ம என்னதான் ஆளணும் அப்படின்னு நினைச்சீங்க, என்னைக்கு இன மதம் அப்படின்னு ஒரு பிரிவை நீங்க கொண்டு வரீங்கன்னா நிச்சயமா சாதி என்ற சமூகத்தை நீங்க ஒரு மாற்ற முடியாது. சாதி என்ற கூடாரத்துக்குள்ள இருக்கிற நம்மளுடைய மக்கள் பிரிஞ்சு கிடக்குறாங்க, அதெல்லாம் மாற்ற முடியாது. கல்வி மட்டும்தான் மாற்றம். கல்வி நீங்க நல்லா படிங்க, நல்லா முன்னேற்றத்துக்கு வாங்க. திராவிட ஆட்சி உங்களுக்காக, உங்களுடைய மொழியை காப்பாற்றுவதற்காக, நம்முடைய தமிழ் மொழியை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கிறது. கடைகளில் தமிழ் பெயர் பலகை இல்லை என்றால் நிச்சயமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு தயக்கம் காட்டாது. இதுவே ஒரு முதல் வெற்றி என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்கிறோம். மேலும் இது போன்ற கோரிக்கை ஏற்கனவே பாமகவில் இருக்கிற மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து கோரிக்கை வைத்திருந்தார். நிச்சயமாக அவருக்கு இந்த தருணத்தில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமக்கான உரிமைகள், நம்முடைய வாழ்வாதாரத்தையும், நம்முடைய தமிழையும், நம்முடைய நாட்டையும் காப்பாற்றுவதற்கு திராவிட ஆட்சியை தவிர வேற எந்த ஆட்சியாலும் இந்த தேசத்தில் இருக்க முடியாது என்பதை நான் தெளிவாக கூறுகிறேன். நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.